அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். காசா குலநாசம், சரணடையும் ஹமாஸ், உண்மை நிலை, இதுதான் இன்றைய தலைப்பு. அதற்கு முன்பு ஒரு அறிவிப்பு. வாசகர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். நான் கலைஞரின் கடிதம் 27 ஆண்டுகள் படித்து வளர்ந்தவன். கண்ணியத்தோடு பேசுவதைத்தான் விரும்புகிறேன். ஆனாலும் வெற்றி கொண்டான், சிதம்பரம், ஜெயவேலு உள்ளிட்டவர்களின் பேச்சையும் நிறைய கேட்டிருக்கிறேன். கொஞ்சம் பேட் வாய்ஸ், அதனால் தேவையில்லாமல் கமெண்டில் வார்த்தைகளை பயன்படுத்தினால் மிக கடுமையான எதிர்விளைவை சந்திப்பீர்கள். வணக்கம். அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது 4000 ஏவுகணைகளை 20 நிமிடங்களில் வீசி தாக்கியது ஹமாஸ். மேலும் இஸ்ரேலுக்குள் நுழைந்து 1400 இஸ்ரேலியர்களை படுகொலை செய்ததோடு 240 பணைய கைதிகளையும் பிடித்து சென்றது. தன் பலம் என்ன, எதிரியின் பலம் என்ன என்பதை உணராமல் ஹமாஸ் செய்த தவறால் இன்று காசா சுடுகாடாகி கொண்டிருக்கிறது. காசாவில் இதுவரை 23,500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 70% குழந்தைகளும் பெண்களும் ஆவர். மேலும் ஒரு தவறையும் செய்துவிட்டது ஹமாஸ். இஸ்ரேலிலிருந்து 240 பணைய கைதிகளை பிடித்து சென்றது பெரும் தவறு. பணைய கைதிகளை உடனே விடுதலை செய்வதன் மூலம் போரின் உக்கிரத்தை குறைக்க முடியும். பாலஸ்தீன மக்களின் நலன் கருதி ஹமாஸ் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடைவது நல்லது, அல்லது காசாவில் இருந்து வெளியேறுவது என்கிற இந்த இரண்டில் ஒன்றுதான் தீர்வாக அமையும். ஹமாஸின் உண்மை பலம் உணராமல் தமிழக மற்றும் பிற ஆதரவு ஊடகங்கள் ஹமாஸை உசுப்பேற்றுகின்றன. காசாவில் பாதிக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டது. மக்கள் உணவுக்கு கையேந்தி நிற்கிறார்கள். காயமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. போர் என்றால் ஏழைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். எகிப்து எல்லையை இறுக அடைத்து விட்டதால் பணம் படைத்தவர்களும் கூட தப்பி செல்ல வழி இல்லாமல் போய்விட்டது. இந்திய பத்திரிகையாளர்கள் சிலர் ஹமாஸ் ஏதோ வெற்றி மிதப்பில் இருப்பது போல காட்ட முயல்கிறார்கள். அங்கே உண்மை அதுவல்ல. ஹமாஸை உசுப்பேற்றுகிற இவர்களால் தான் தினம் தினம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள். மக்களை பாதுகாக்க இவர்களிடம் அல்லது ஹமாஸிடம் என்ன திட்டம் இருக்கிறது? மக்கள் உயிரை காப்பாற்ற ஹமாஸ் உடனே செயல்பட வேண்டும். பணைய கைதிகளை உடனே விடுதலை செய்ய வேண்டும். உங்களால் முடிந்தால் காசாவில் செயல்படும் இஸ்ரேல் இராணுவத்தை பணைய கைதிகளாக பிடியுங்கள், அல்லது அவர்களை சுட்டுத் தள்ளுங்கள். பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்குமான பிரச்சனை என்பது நீண்ட காலமாக நடந்து வருவதுதான். மக்களை பாதுகாக்க வழிநடத்த தான் அமைப்புகள் தேவை. ஹமாஸ் மக்களை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விட்டது. மேற்கு கரையில் மசூதியில் நடந்த பிரச்சனை என்பது உலகளாவிய பிரச்சனை. அந்த புனித தலத்திற்காக பேச வேண்டிய நாடுகளே அமைதி காக்கிறது. 75 ஆண்டுகளாக துன்பத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் பாலஸ்தீனியர்கள் தலையில் பிரச்சனையை கட்டியது ஹமாஸின் பெரும் தவறு. ஹிஸ்புல்லாவால் லெபனானுக்கும் சிரியாவுக்கும், ஹவுதியின் அன்சார் அல்லாவால் ஏமனுக்கும் மயான காண்டம் ஆரம்பித்து விட்டது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.